நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் உரிய வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்துருந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இது என்னுடைய 551வது வீடியோ. இந்த வீடியோவில் கூட வரும் மே மாதம் 3ஆம் தேதி 4ஆம் தேதி அரியத்தொல்ல ஃபங்க்ஷன் இருக்குது. 3ஆம் தேதி பூர்வாங்கம் பண்ணி 4ஆம் தேதி பூர்ணாபிஷேகம் எனக்கு ஆறுது. அதே 4ஆம் தேதி அம்பாள் எடுத்து கொடுத்த நாள் அது. சித்திரை மாதம் சுக்லபட்ச சப்தமி மாதங்கியோட கல்யாணம் இமயமலையை ஒட்டி நடந்திருக்கு. இங்கே அது அந்த அந்த டேட்டில் யார் பண்ணுறா தெரியல. இங்கே திருநாங்கூர் ஸ்தலத்து பக்கத்தில் மதங்காசிரமம் இருக்குது. மதங்கேஸ்வரர் மாதங்கி அங்கே இருக்கா. ஆனால் அங்கே இந்த கல்யாணம் நடக்கிற மாதிரி தெரியல எனக்கு. இது அம்பாளே எடுத்து கொடுத்து மரகதவல்லி நான் மாதங்கி ரூபமாக இருக்கேன்னு சொன்னதுனால கடந்த 30 வருஷமாக நான் பண்ணிட்டுருக்கேன். முதல் ஒரு 3000 4,000 பண்ணி அப்புறம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ நல்லபடியாக பண்ணிட்டுருக்கோம். 30 வருஷமாக நடக்கிறது. இது எதுக்கு செலவு தானே, இந்த திருக்கல்யாணத்தில் சங்கல்பம் மகா சங்கல்பம்னு பண்ணுவாள். யார் யார் கல்யாணம் ஆனமோ அவள் குழந்தைகளுக்காக அன்றைக்கி வேண்டிக்கலாம். அங்கே அதுக்கு இட்ஸ்னோ கட்டணமலை இது நிர்ணயிக்கப்படல. நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறாலும் அதை செஞ்சுக்கலாம். வரமூர்த்தீஸ்வரர் வழிபாட்டு குழு நாங்கள் ஆர்கனைஸ் எவ்ரிதிங். இந்த பூ மாலை, வாழை மரம், அப்புறமா பக்ஷணங்கள், பக்ஷணங்கள் எல்லாம் நாங்கள் ஏற்பாடு, பட்டு புடவை, பட்டு வேஷ்டி இதெல்லாம் திருக்கல்யாணத்துக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கு. ஸோ காலையில் வரங்க 8 மணிக்கு இருந்தால் அவளுக்கு காலை சுற்றுண்டி அழைக்கப்படும். எங்கள் ஆற்றுல குருக்கிருபாகலத்தில் நடக்கும். ஸோ கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஆற்றுல எல்லோரும் வடை பாயசோடு சாப்பிட்டுட்டு போகலாம். இது மே மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வாங்கோ, அரியத்துறைக்கு வாங்கோ. அதனுடைய இன்விடேஷன் ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன். அகெயின் ஐ ஷோ யூ டு யூ. இதை படிச்சுடுறேன் நான். வரமூர்த்தீஸ்வரர் வழிபாட்டு குழு திருக்கல்யாண பத்திரிகை நிகழும் மங்களகரமான விஸ்வாபசு வருடம் சித்திரை மாதம் 21ஆம் நாள் 4/5/25 ஞாயிற்றுக்கிழமை இன்று காலை 10 மணி முதல் அரியத்துறை ஸ்ரீ மரகதவல்லி சமேத ஸ்ரீ வரமூர்த்தி சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது. திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடைபெற விரும்புவோர் அவசியம் மகா சங்கல்பத்தில் பங்கேற்று தெய்வ தம்பதியின் அருளை பெறுமாறு வேண்டுகொள்கிறோம். நிகழ்ச்சியில் கல்யாண சுந்தரமூர்த்திக்கு அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை, மகா சங்கல்பம், ஹோமம், மாங்கல்ய தாரணம், கற்பூர ஆரத்தி, பிரசாத விநியோகம் நடைபெறும். அனைவரும் வருகான்னு போட்டிருக்குது. ஸோ திஸ் இஸ் பத்திரிகை. இந்த கல்யாண சுந்தரம் அந்த ரூபத்தை காமிச்சிருக்கேன். அதில் சாமி அம்பாளை பாணிகிரகணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சுவாமி 2 அடி உயரம் இருப்பார், அம்பாள் 1 அடி உயரம் தான் இருக்கும். இதை ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பண்ணி கொடுத்தோம். அந்த வரமூர்த்தீஸ்வரர் வழிபாட்டுக்கு மூலமாக 1 லட்ச ரூபா செலவழிச்சு அந்த காலத்தில் எங்கள் குருவாத்தில் இன்றைக்கி வியாழக்கிழமையாக சொல்கிறேன். அவாத்தில் போய் அம்பாசிடர் காரில் வச்சுருந்த பின்னாடி அந்த கணத்தை விரடி கொடுத்து கொஞ்சிட்டு போகிறான் அந்த அம்மா. ஷீ ஆல்சோ பே 10,000 rupees ஃபார் மேக்கிங் த ஸ்டாச்சு. குருமாதா அப்படி அனுகிரகம் பண்ணேன் அந்த காலத்தில். அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து தான் திருக்கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சது. அந்த விக்கிரகத்தை வச்சுட்டு அது வரைக்கும் சோமாஸ்கந்த மூர்த்திக்கு தான் பண்ணியிருந்தாவ. அதுதான் வழக்கம் ஜென்ரலாக. ஸோ கல்யாண சுந்தரம் வந்த பிறகு அரியத்தருடைய மகத்துவம் கூறிடுத்து. எல்லாரும் அதை வேண்டி ஆயிரக்கணக்கான பேருக்கு திருக்கல்யாணம் ஆகிருக்கு. இவள சர்ம குருக்கள், அவர் பையன் சரவண குருக்கள், பேர பையன் இருக்கான் அருண்டு. இவாளை நல்லா சிறப்பாக செய்கிறார். மாப்பிள்ளை பாஸ்கர் இருக்கார், ஒன்று பெரிய மாப்பிள்ளை சேகர் இருக்கார், பாண்டிச்சேரியில் வருவார். எல்லாம் ரொம்ப அழகாக குடும்பம் மட்டும் பண்ணுவாங்க. அங்கே நடக்கிற வைதிக சம்பிரதாயம் மட்டும் இது ஆகம ரீதியாக பண்ணுற. அங்கே ஊஞ்சல்லாம் கிடையாது. இப்போ ஊஞ்சலாட்டம் டெக்கரேட் பண்ணிவிடுவா அந்த இடத்த. அந்த மல்லீஸ்வரத்திலே பந்தல்லாம் வச்சு எல்லாம் பண்ணுவாள். சுவாமிக்கு எல்லாம் அபிஷேக ஆராதெல்லாம் முடிஞ்ச பிறகு அலங்காரம் ஆகி ஹோமம் பண்ணி இதெல்லாம் நடக்கும். அது ஸோ இந்த இது சொல்லும்போது 2-3 பாயிண்ட் ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ஷேர் வித் த வியூவர்ஸ். இதுதான் அந்த மூலவர் சுவாமி அம்பாள், வரமூர்த்தீஸ்வரர், மரகதவல்லி. இப்போ 2 பேருக்கும் வெள்ளிக்கவசம் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த காலத்தில். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபா ஆச்சு ஒவ்வொரு இதுவும். இப்போ வெள்ளி வேலை ஜாஸ்தி வேலை ஆகிடுது. இப்போ கல்யாணம்ன்றது அந்த கல்யாண சுந்தரமூர்த்திக்கு தான் நடக்கும்.
இது சொல்லும்போது ஆஷா நெதர்லாண்ட்ஸில் இருக்கா இந்த பெண்மணி. அவள் வந்து மாமா நான் அதான் பண்ணணும் மாமா. அது மாதிரி ராஜேஸ்வரின்னு யூஎஸில் இருக்கா, அவளும் பண்ணுறேன்னா. பட் ஆஷா இது பண்ணிட்டு இவன் என்ன சொன்னேன், நான் ஆர்டர் பண்ணிட்டேன் மாமா, ஐ வாண்ட் டு டூ தட்னா. ரொம்ப அனாவசியம் வேஸ்ட் பண்ணாமா, சின்ன அம்பாள் தான் அது, பெரிய பெரிய பார்டர்லாம் வேண்டாம்னு சொல்லி நல்லியில் தான் ஆர்டர் பண்ணேன். முதல் சுந்தரி சிற்குலர் பண்ணிவிட்டு அது பெரிய பெரிய பார்டராக இருந்தது. ஐ எம் நாட் ஹாப்பி அபவுட் இட். அது த கேன்சல் ஆர்டர். இப்போ நல்லியில் என்னாச்சுன்னா, நல்லி நான் நினச்சிருந்தேன் இங்கே மெட்ராஸ்லேருந்து தான் வரும்னு நினச்சிருந்தேன். அந்த நல்லி குப்புசாமி செடி கடை இருக்குல்லையா, பரக்கல் பார்க்க இந்த பக்கத்தில், அங்கேயே வரும். பார்த்தா மகாராஷ்டிராலேருந்து வந்துருக்கு புடவை. நல்லியோடைய கோடவுன் இங்கே வேர் ஹவுஸ் அங்கே இருக்குது போல இருக்குது. ஆன்லைன் ஆர்டரிங்லாம் அவள் தான் பண்ணுறான். இந்த ஆஷா இஸ் இன் நெதர்லாண்ட்ஸு. நெதர்லாண்ட் தான் ஆர்டர் பண்ணும்போது வேறு அந்த டிசைன் எங்கே இருக்கோ அங்கே தான் அனுப்பிச்சிடுறோம் ஆன்லைனில். ஸோ ஆன்லைனில் வந்து திரு நல்லிசி குப்புசாமி செட்டியாரோட பையன் தான் பார்க்குறாரான் அதை. இது வந்து நான் அவள் இந்த டிபார்ட்மெண்ட்டில் பர்சனல் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டு தான் தெரிகின்றது. எனக்கு ஒரு சின்ன வருத்தம் வந்து அதுதான் ஜஸ்ட் இது சொல்லும்போது அதையும் சொல்லிடுறேன் நான். அவள் என்ன பண்ணியிருக்கா, இந்த மயிலாப்பூரில் ஸ்ரீரங்க நாச்சிமுத்து கடைன்னு இருக்குது. அவளே வந்து 5 புடவை ஆர்டர் பண்ண 5 புடவையும் தனியாக பேக் பண்ணி அவள் அந்த ஸ்ரீரங்க நாச்சிமுத்து கடை பேக்கில் போட்டு அதை கூட கொரியரில் அனுப்பிச்சி விட்ருவா. இந்த போர்ட்டர் கொரியர் ட்ரென்ஸோ இதெல்லாம் வந்துடுறது. இவள் வந்து புக் பண்ணி கிட்டத்தட்ட 3 or 4 days 5 days கழிச்சு தான் வந்தது அது. இப்போ வந்து பார்த்தா வெளியில் போயிட்டு வரேன், ஒரு இது அட்டன் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். போயிட்டு வந்து பார்த்தா இந்த பார்சல் த காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் 89,000 rupees அப்படியே வாசலில் பரண்டாவில் கிடக்குது இந்த பாக்ஸு. திஸ் பாக்ஸ் தே டெலிவர்டு நல்லியில் இருந்து. இந்த மாதிரி அட்டைப்பெட்டி. இந்த அட்டைப்பெட்டி உள்ள இதுக்கு வெளியில் ஒரு இந்த பிளாஸ்டிக் கவர் ஒன்று இருக்குது. நல்லா பேக்கிங்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்கா. இந்த பேக்கிங்கெல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்கா. நோ சிபிஜி நல்லா பிரேக் ஆகலை, நல்லா தான் இருக்குது எல்லாமே. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரே பாயிண்ட் என்னென்னா, வாட் ஐ வாண்ட் டு கிவ் எ சஜஷன் இஸ், உள்ள வெறும் பிளாஸ்டிக் கவரில் இது வந்து வேஷ்டி, பட்டு வேஷ்டி 8க்கு 4. இதனுடைய காஸ்ட் வந்து படிச்சிட பாருங்க. இந்த காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்டை 9,074. இதில் நல்லியோட கவர் எங்கேயுமே இல்லை. பாபுஷாவில் 400-500 ரூபா புடவை வாங்கினால ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவல்ஸ் போட்டு ட்ரை பண்ணி காஞ்சிபுரத்தில் தரேன். ஒவ்வொரு 100 புடவைனா 100 பாக்ஸும் வருது. இப்போ இந்த அட்டைப்பட்டியில் வச்சு நான் வந்து சபையில் கொண்டு வைக்க முடியாது. இந்த அட்டைப்பட்டியில் எப்படி சபையில் வைக்க முடியும்? நம்ம திறந்து வைக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மேல்மூடியை கைட்டு கீழே வச்ச மாதிரி இருந்து தனி கவர் இருக்கணும் அதுக்குண்டு. அதே மாதிரி பட்டுப்புடவை இது பாருங்கள், அம்பாளுக்கு அரக்கில் வேணும்னு பட்டுப்புடவை வாங்கியிருக்கா. சரி, இந்த பட்டுப்புடவையும் வந்துட்டு பட் இதோட காசு பாருங்கள். த காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் 8,837. ஸோ அது 9-8-17. ஸோ 17,500 வாங்கும்போது ஒரு கவர் கூட இல்லை, பாக்ஸும் இல்லை உள்ள. இது பேத்தட்டிக்காக தான் இருக்குது. இது ஏன்னா சார் இதில் ஆன்லைன் ஆர்டரிங்லாம் இப்படி தான் பண்ணுவாளான்னா, ஏன்பா இதெல்லாம் கண்ணில் பார்க்குறாளே இல்லையா? நீங்கள் சின்ன கடையில் கூட அழகாக தராத, எப்படி இது மாதிரி பண்ணுவானா? இல்லை சார், நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் நம்பர் அனுப்பிச்சிருந்தார், அதில் அனுப்புங்க வரார். பெட்டர் டு ஷேர். இது வந்து இட் ரீச்சிங் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அது வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சா அதை டெலிட் கூட பண்ணிடலாம். ஸோ நான் சொன்னேன், பனகல் பார்க்குற பக்கத்தில் நல்லியில் வந்து ரொம்ப அழகாக மரியாதையை ட்ரீட் பண்ணுவாள். செட்டியார் ரொம்ப தன்மையான மனிதர். எல்லாம் யாரை கூட வாங்கன்னு கூப்பிட்டு உள்ளேயும் காமிப்பா, எல்லாம் காமிப்பா. கவரில் கொடுத்துடுவா. இந்த கவரே இல்லாமல் வெறும் பிளாஸ்டிக் கவரில் கொடுத்தா ஹவுக்கிட்ட நான் எப்படி டிஸ்பிளே பண்ணுவாங்க உங்கள்கிட்ட கோவிலில் போய் அம்பாளுக்கு முன்னாடி வைக்கணும்னா? இது யாரும் 17,000 ரூபா 2 கேட்டால் நம்புவாளா? 17,000-18,000 ரூபா ஆச்சுன்னா நோபடி வில் பிலீவ் திஸ். ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி ஆன்லைன் ஆர்டரிங் பண்ணுறவா கூட, டிஸ்பேச் பண்ணுறவா கூட, தே ஷுட் டேக் கேர். அதாவது வெதர் இந்த when it reaches a customer, அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி இதோட இருக்கணும். அது ஸோ எப்படி இது கல்யாண மண்டபத்துக்கு எல்லாம் எடுத்து போகிறோன்னா இப்படி வந்து எடுத்து செய்கிறது? எங்கே நெல்லி பாக்ஸ் எங்கன்னு கேட்டால் எடுத்து போச்சு, ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் இது ஒன்றா அந்த பாயிண்ட்டு. அதை சொல்ல வேண்டாம் தான் பார்த்தேன், வேறு வழி இல்லாமல் சொல்ல வேண்டியதாகிடுது. சரி, வேஷ்டி தான் அப்படி வந்து புடவையே அப்படி தான் வந்திருக்கு. சரி, 2 பார்சல் தனித்தனியாக வந்து 2 நாளில். வேஷ்டி வந்து 2 நாள் ஆச்சு,
புடவை இன்றைக்கி வந்தது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இட்ஸ் அன் ஐ ஓப்பனர் டு எவ்ரிபடி. தோஸ் ஹூ ஆர் டீலிங் வித் ஆன்லைன் ப்ராடக்ட்டு அவள் அது மாதிரி பண்ணுறவா அந்த பேக்கிங்லலாம் மாறவே கூடாது. திரும்பி அகைன் ரிப்பீட்டு. ஸ்ரீரங்கம் நாச்சிமுத்து கடையில் சின்னதுக்கு வந்து அழகாக வேஷ்டிக்கு தனி கவர், 6 வேஷ்டினா 6 கவர் தனியாக இருக்குது. இது ஹேண்டில் போட்டு எல்லோ கலரில். புடவைக்கெல்லாம் வந்து தனியாக இது வந்து வெள்ளை கலரில் இருக்க மரூன் கலர் பிரிண்டிங்கு, அது வந்து மஞ்சள் கலர் பேக்கு, பெரிய பெரிய பேக்கு. ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணுன்னா கூட சொல்லுங்கள் சார்ன்றாவ. சார் அந்த மாதிரி கொடுத்தா தான் கொஞ்சம் மரியாதையாக இருக்கும். அது சொல்ல விரும்புகிறேன். சார் இப்போ வந்து மாலைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. கவரப்பேட்டைன்ற ஒரு இடத்துலேருந்து மாலைகள்லாம் வருது. மாத்து மாலை, கல்யாண மாலை, திண்டு மாலை, மூலவர் அம்பாளுக்கு சிவனுக்கு மாலை, ரோம மகரிஷிக்கு மாலை, அந்த ஊர் எல்லை தெய்வத்துக்கெல்லாம் மாலை, இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. சரி மாலையாச்சு. இது சீர்வரிசை பட்சணங்கள்லாம் கௌரி மாமின்னு இருக்கா, இது பாலாஜி நகரில் சர்வமங்களா மண்டலின்னு இருக்கா. அவள் வந்து வருஷம் வருஷம் அவள் தான் பண்ணுறா. அதை சரி அதை எங்கிட்ட விட்டுருக்கோம்மா, நாங்கள் வந்து சீர்தட்டை கொண்டு வந்துருவோன்ட்டான். சரி அது பிரச்சனை இல்லை. சரி இது வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், வரவாளுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு காஃபி, மதியம் வந்து வடை பாயசோட சாப்பாடு பண்ணிடுறேன். எல்லாருக்கும் பேக்கில் போடுறது லட்டு ஒரு 250-300 லட்டு ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன். பருப்பு தேங்காய் கூடும் லட்டுலேயே பண்ண சொல்லியிருக்கேன். இன் அடிஷன் டு தட் யார் யார் வரணும்னு ஆசைப்படுறாலும் அவளால் பருப்பு தேங்காய் பண்ணி வரலாம். பொட்டுக்கடலை பருப்பு தேங்காய் ஷுட் பி அவாய்டட். அதனால ஞாபகங்க, அது அபரகாரியத்தையாக பண்ணுறது. அது உடச்சக்கடலை பருப்பு தேங்காய் பண்ணக்கூடாது கல்யாணத்துக்கெல்லாம். மனோகரத்தில் பாகில் கலரி பண்ணலாம். சரி வேறு எதாவது கூட பண்ணலாம். சரி கல்யாணம் ஆரம்பித்தா இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அங்கே வாசலில் ஷாமியான பந்தல்லாம் போட்டு டேபிள் சேர்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் வந்து அந்த சிவாச்சாரியா சம்பாவனையெல்லாம் இருக்குது. ப்ளஸ் சிப்பந்திகளை கொடுக்க வேண்டியது இதெல்லாம் இருக்குது. இந்த கிட்டத்தட்ட ₹1 வந்து நிற்கும். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த நேரத்தில் அந்த ஊரில் வந்து எனக்கு ஒன்றுமே கிடைக்கலையான்னு சொல்லக்கூடாது. இதுக்கு நான் ஏற்பாடு பண்ணியிருந்து இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. அபிஷேக சாமான்களை வாங்கி அங்கே கொண்டு இறக்கியாச்சு நான். ஸோ இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தனால நீங்கள் வந்து எதை பண்ணலான்னா, இந்த இந்த அம்பாளுக்கு இந்த உற்சவர் அம்பாளுக்கு, அதாவது கல்யாண சுந்தரருக்கு புடவை வேஷ்டி பட்டு புடவை தான் கட்டுவோம். அதுக்கு எதாவது வாங்கிட்டு நிற்காதுங்க யாரும். தட் வில் நாட் பி யூஸ்டு பை எஸ். ஸோ மூலவர் அம்பாளுக்கு வேறு எதாவது விக்கிரகத்துக்கு வேணால் சாத்துவா தவிர அன்றைக்கி அம்பாளுக்கு ஆஃபர் பண்ணலாம். ஸோ தே வில் யூஸ் இட் சம் அதர் டைம். அப்படி கொடுத்தோன்னா வைகாசி விசாகத்துக்கும் போது 10 நாள் பிரம்மோத்சவம் இருக்குது கோவிலில். வைகாசி மாதம் இப்போ சித்திரை பிறந்து வைகாசி அடுத்த மாதம். ஸோ இப்போ தான் வாகனங்கள்லாம் பண்ணின்னு இருக்கா. அந்த ஃபங்க்ஷனுக்கு வேணால் யூஸ் பண்ணுவாள். இதை இந்த அரியத்துறைன்ற ஸ்தலம் ஒரு அருமையான ஸ்தலம். அது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் ஆதி காலத்தில் அகஸ்தியர் வந்திருக்கார், ரோமா மகிழ்ச்சி தபஸ் பண்ணிருக்கார், அத்திரி அனசியா பிள்ளை 5வது பிள்ளை முகுந்த ரிஷின்றவர் அங்கே வந்து 100 வருஷ காலம் தபஸ் பண்ணியிருக்கார். அவர் பொருட்டு தான் கங்கை பொங்கினால அரியத்துறை கங்கை அதில் மூழ்க பலன் கண்டேன்னு சொல்லிட்டு ஒரு சேயிங்கே இருக்குது அந்த ஊர்லெல்லாம். ஸோ தீஸ் திங்ஸ் ஐம் ஷேரிங் வித் யூ பிகாஸ் பீப்புள் ஷுட் நோ வாட் டு டூண்டு. அங்கே வந்து வெறுங்கை விசைஞ்சு பிரயோஜனம் கிடையாது. அது குக்கிராமம், அங்கே ஒன்றும் கிடைக்காதுங்க. ஸோ எனி திங் இஃப் யூ வாண்ட் யூ பிரிங் கிராண்ட் ஸ்வீட்ஸ், நம்ம ஸ்வீட்ஸ் வாங்கிடுவாங்க, 100 பேர் சாப்பிடுவா, இலையில போடலாம், அதெல்லாம் நல்லது. யூ கேன் ஆஃபர் டு காடு, அதை பண்ணலாம். அவள் வந்து நான் பல வருஷங்களாக நம்ம கொடுத்த அந்த திருமாங்கலை பண்ணி இப்போ வந்து பர்மனெண்ட்டாக வச்சுட்டா. அதை தங்க சரடிலே வந்து திருமாங்கலை பண்ணி வச்சுருக்கேன். அசாத்திருவாவை அது திருமாங்கலை முன்னாடி வாங்கியிருந்தேன், இப்போ வாங்குறதில்லை நான். அவளே சொல்லிட்டேன், குருக்களே சொல்லிட்டார், வேணாம் மாமா அது வேறு பந்தோபஸ்து பண்ணோம், அதில் அக்கௌண்டிங்லாம் வருதுன்ட்டார். அதனால் அதெல்லாம் பண்ணுறதில்ல. இதுக்கு வந்து பாட்டெல்லாம் பாடலாம், பாட்டு தெரிஞ்ச வாழலாம். காலையில் 10 மணிக்கு அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறது. ஒரு 12-12:30 முடிஞ்சிடும் அது எல்லாமே. ஸோ 1 மணிக்குள்ளே சாப்பிட்டு கிளம்பலாம். அந்த இடத்த விட்டு அரியத்துறையில் நம்ம குரு கிருபா எல்லாத்துல சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். இந்த வாங்கோ, அந்த அந்த தெய்வீக திருமணத்தில் கலந்துங்கோ. ஆற்றுல கல்யாணங்கள்லாம் நடக்கணுன்னா அந்த வேண்டுதல் கட்டாயம் பலிக்கும். பல பேருக்கு 1000 பேருக்கு ஆகிருக்கு இது வரைக்கும். எந்தெந்த ஊர்லேருந்தோலாம் வந்திருக்கா அந்த இடத்துக்கு. அதுக்காக சொல்ல வரேன் இதெல்லாம். ஸோ என்னுடைய பூர்ணாபிஷேக ஃபங்க்ஷன் முதல் நாள் ஆரம்பித்து 3ஆம் தேதி மத்தியானத்துக்கு மேலே ஆரம்பிக்கிறா. ஒரு 5 மணி வாக்கில் தான் வந்து
இந்த கலச ஸ்தாபனம்லாம் பண்ணி இந்த பூர்வாங்க பூஜையெல்லாம் இருக்குது, அன்னைக்கு ஆரம்பித்து விக்னேஸ்வர பூஜையெல்லாம் ஆரம்பித்து இதெல்லாம் நடக்கும், பாராயணம்லாம் நடக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் 7:30 மணிக்கே வந்து இந்த ஸ்ரீவித்யா ஹோமத்துக்கு உண்டானதெல்லாம் ஆரம்பிச்சிடுறா. 9 மணிக்குள்ள அது முடிஞ்சு 9 மணி வாக்கில் சுமங்கலி பூஜை, கன்னியா பூஜை, வடுக பூஜையெல்லாம் நடக்கும். அது ஸோ அதுக்கும் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கணுன்னா காலையில் அங்கே வந்து ஒரு 8 மணிக்குள்ளே 7:45 வந்து அங்கே வந்து சேரணும். அது 7:30 மணிக்கு அங்கே இருந்தானா இப்போ ஸ்டார்டிங் டு எண்டு. ஸோ அதையும் பார்த்துடலாம். ப்ளஸ் இன் அடிஷன் டு தட் ஸ்ரீவித்யா ஹோமெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க நிறைய பேர். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். அதை முடிச்சுட்டு மத்தியானம் கல்யாணத்தை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். இதை சொல்லி எல்லோரும் அங்கே வந்து சேரணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். இந்த பதிவு மூலமாக நான் அது வந்து இந்த வேண்டுகோளை விடுக்கிறேன். யார் யார் முடியுமோ அவள் வாங்க. மிச்சத்தெல்லாம் இப்படி தான் வீடியோ எடுப்போம். அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் டே வந்து யூடியூப்பில் போட்டுருவேன். அதை ஸோ இங்கே ஆற்றுல உட்காந்தாலும் பாருங்கள், வயசான வாழ முடியலன்னு என்ன செய்ய முடியும். ஸோ இதையும் நான் சொல்லி வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த அரியத்துறையில் இந்த திருக்கல்யாண வைபவம் மே மாதம் 4ஆம் தேதி நடக்கிறது. அதுக்கு வாங்க, அங்கே ஞாயிற்றுக்கிழமை. இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதில் வந்து ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஒரு நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ஸ்டோரி. சித்திரசேனன் மகாராஜா ஒரு ரூல்டு ஓவர் தியாகசாகரம்ன்ற திருவத்தியூர் ஆண்டு வரான். அவனுக்கு 9 குழந்தைகள், 5 குழந்தைகள் ஒரு நாள் இறந்து போயிடுறது, 4 குழந்தைகள் ஒரு நாள் இறந்து போயிடுறது. அப்போ ராணி ராஜா ரொம்ப வெக்ஸ் ஆகி அப்படியே வரும்போது ரோம மகரிஷி வந்து கேட்குறார். அப்போ சொல்கிறா, இல்லை ஒரு பொண்ணு புள்ள உங்களுக்கு உண்டுன்றார். அதே மாதிரி பூந்த குளம்ன்ற இடத்துக்கு வரும்போது அந்த குளத்துக்கு நடுவில் ஒரு 3 வயசு குழந்தையும் பையனை விளையாடின்னு இருக்கு. அப்போ அசிரியை கேட்குறது, அதை எடுத்து வளர்க்குறான் ராஜா. அது மாதிரி வளர்த்து வரும்போது மரகத குடியாட வளர்ந்தனால மரகதவல்லியும் பேர் வருது அவனுக்கு. ஸோ சுயம்பர நாளன்று பரமூர்த்தி ஈஸ்வரர் வந்து ஒரு நல்ல அழகான வாலிபனாட்டம் வந்து அவளை சுயம்பர மண்டபத்தில் கடத்தின்னு வந்துடுறாரு. ஸோ அவள் அந்த தேர் வந்து நேராக வந்து அந்த குதிரை வந்து இங்கே வந்து அந்த காலத்தில் கோவிலாக இருந்தால் தெரியாது, ரோம மகிழ்ச்சி ஆசிரமத்துக்கு உள்ளே வந்து அது மறைஞ்சி போய்டுறது. ஸோ ராஜா ராணி எல்லாம் மதுரைலாம் உள்ளே வந்து பார்த்தா இந்த ஆலயத்தின் உள்ள பரமேஸ்வரர் பாதி கல்யாண கோலத்தை உட்காந்துருக்கா. அதனால தான் இந்த திருக்கல்யாணம் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ சிறுவாபுரியெலாம் போகிறா. சிறுவாபுரியில் திருக்கல்யாணம் நடக்கல, பாலசுப்ரமணியன். அது பாலசுப்ரமணியன் 9 வயசு பையன். இங்கே வந்து அந்த புராணமே சொல்கிறது, இங்கே வந்து அம்பாளுக்கும் ஈஸ்வரருக்கும் கல்யாணம் நடந்த இடம் உண்டு. அம்பாள் வேறு எனக்கு வாக்கு கொடுத்தா அதில் இந்த மாதிரி மாதங்கி சொரூபமாக இருக்கேன், அதனால் மாதங்கி கல்யாணத்தை அன்றைக்கி எனக்கு பண்ணுன்னா நம்பினான். நமக்கு 30 வருஷமாக இடைவிடாமல் நடக்கிறது. அது ஒரு காரியம் நம்ம எடுத்தோன்னா பிரேக் இருக்கக்கூடாது. அதில் வந்து பரமூர்த்தீஸ்வரரும் மரகதவல்லியும் ரோமேஷ மகரிஷியும் இவாளெலாம் வந்து அருள் பாலிச்சிருக்கா. அதுக்கு அப்பேற்பட்ட புண்ணியமான க்ஷேத்திரம் பரமூர்த்தி க்ஷேத்திரம். கங்கை பொங்கி வந்த இடம். மூர்த்தி, தலம், தீர்த்தம் 3த்துலேயுமே உயர்ந்தது. அது இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.